காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் பரிவன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் நல்லவர்களே, இணையதளம் வழியாய் இத்திருப்பலில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் நிறைவான அருளையும் ஆசிரியம் தரும்படியாய் எல்லோருக்காகவும் இத்திருப்பலில் ஜெபிப்போம். இன்று வாசிக்கப்பட இருக்கின்ற வாசகங்கள் எல்லாம் தடைகளை தாண்டி நமது நம்பிக்கையை வெளிப்படுத்தும் போது எல்லை கடந்து ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். நாமும் அன்பு செய்வதில் மனம் தளராமல் நிலைத்திருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. ஆக நம்பிக்கையில் நிலைத்திருந்து அன்பு செய்வதில் தளராமல் இருந்து எல்லைகளை கடந்து தடைகளை தாண்டி நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் வாழ வரவேண்டி இத்திருப்பலில் இணைவோம். ஒப்புக்கொடுக்கூடிய திருப்பலி கடவுளுக்கு உகந்த பலியாய் மாற தடையாக இருக்கக்கூடிய நமது குறைகள் குற்றங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவனம் மீது இரக்கம் வைத்து நமது குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்ம எல்லோருக்கும் முடிவில்லா வாழ்வை தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நீ எந்த நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்துப்பார், மனம் மாறு. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் அதிகாரம் 2 1 முதல் 5 முடிய.
சகோதர சகோதரிகளே, இது இயேசு கிறிஸ்து அருளிய திருவெளிப்பாடு. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளருக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார். அவர் தம் வானதூதரை அனுப்பி தம் பணியாளராகிய யோவானுக்கு அவற்றை தெரிவித்தார். அவர் கடவுள் அருளிய வாக்குக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும், ஏன் தாம் கண்டவை அனைத்துக்குமே சான்று பகர்ந்தார். இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர். இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதுவது: இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான கடவுளுமிருந்தும் அவரது அரியணை முன் நிற்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. எபேசில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது: தமது வலக்கையில் 7 விண்மீன்களை உறுதியாய் பிடித்து கொண்டு 7 பொன் விளக்கு தண்டுகள் நடுவில் நடப்பவர் கூறுவது இதுவே: உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன். தீயவர்களை உன்னால் சகித்து கொள்ள முடியாது என்பதும், திருத்தூதர்களாய் இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திருத்தூதர்கள் என அழைத்து கொள்கின்றவர்களை நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டறிந்தாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ மன உறுதி கொண்டுள்ளாய். என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய். ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. ஆகையால் நீ எந்நிலையில் இருந்து தவறி விழுந்துவிட்டாய் என்பதை நினைத்துப்பார். மனம் மாறு. முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிலையான சொந்த நீதானே என்று நீ போதும் என் இயேசுவே, நீ போதும் என் இயேசுவே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலாக நீயும் நதியாக நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே.
உடையாத உறவாய் கலையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன் அன்பு மடியாது எந்நாளும் நீ போதும் என் இயேசுவே. சுமைகளாய் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளாய் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே, நிலையான சொந்தம் நீதானே என்றும். நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலாக நீயும் நதியாக நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. Hallelujah, 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 hallelujah. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 18 இறைவசனங்கள் 35 முதல் 43 வரை. அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே,
நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் நல்லவர்களே, ஒரு ஆசிரியர் பள்ளி வகுப்பறையில் மாணவர்களிடத்தில் இப்படி சொல்லுகிறார்: எவனொருவன் தன் சொல்ல விரும்புகின்ற கருத்தை பிறர் புரியும்படியாக சொல்லவில்லையோ அவன் முட்டாள் ஆகிறான் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த மாணவர்களில் ஒருவர் எழுந்து நின்று, சார், இப்போ என்ன சொன்னீங்க, எங்களுக்கு புரியலை, கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா என்று கேட்கிறான். பிரியமானவர்களே, எளிதாக புரிந்து கொள்வதற்கும் பொருள் கொள்வதற்கும் முடியாமல் இருக்கக்கூடிய நூல்களில் ஒன்றுதான் திருவழிபாட்டு நூல். திருவழிபாட்டு நூலில் பல எண்கள் சொல்லப்படுகின்றன. 7 என்ற எண், 3 மற்றும் 1,44,000 என்று பல எண்கள் எல்லாம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம். தொடக்க நூலிலே 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். நோவா கடவுள் கொடுத்த வாக்கிற்கேற்ப பெட்டகம் தயாரிக்கிறார். அந்த பெட்டகத்தில் விலங்கினங்கள், பறவைகள் எல்லாம் 7 ஜோடிகளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் 7 நாட்களில் பெருவெள்ளம் வரப்போகிறது என்று சொல்லுகிறார். தொடர்ந்து விடுதலை பயண நூலிலே 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த மக்கள் விடுதலை பயணத்தை தொடங்குவதற்கு முன்னதாக 7 நாட்கள் புளிப்பற்ற அப்பத்தை உண்கிறார்கள் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து விடுதலை பயண நூலிலே 29ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆரோனும் அவரை தொடர்ந்து வரக்கூடிய புதல்வர்களுக்கும் திருப்பொழிவு செய்வதற்காக 7 நாட்கள் எடுக்கப்பட்டன என்று பார்க்கிறோம். ஏன் சிரியா நாட்டு படைத்தளபதி நாமான் தொழுநோயுற்றிருந்த நேரத்தில் யோர்தான் நதிக்கரையிலே 7 முறை மூழ்கி எழச் சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். 7 என்ற எண் பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, இந்த திருவழிபாட்டு நூலிலும் கூட 7 சபைகள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 காட்சிகள், அடிமைத்தனத்தின் 7 நிலைகள் என்று பல வகையில் 7 என்பதை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வாசிக்கேட்ட இன்றைய முதல் வாசகத்திலும் 7 சபைகளை குறித்தும் 7 ஆவியாரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு கடவுள் இந்த வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார் என்று பார்க்கிறோம். விரைவில் நிகழ வேண்டியவற்றை. திருவழிபாட்டு நூல் என்றாலே புரியாத, புதிராக அல்லது எளிதில் அறிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு அடையாள குறியீட்டு சொற்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏதோ ஒரு 10 ஆண்டு, இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து நிகழப்போகக்கூடிய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூட நாம் எடுத்துக்கொள்வோம் ஒரு சில நேரங்களில். ஆனால் இதே போன்று இந்த வெளிப்பாட்டு இலக்கியம் தானியேல் நூலிலும் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த தானியேல் நூல் கூட இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து நடக்கப் போகக்கூடிய காரியங்களை குறித்து எழுதவில்லை. மாறாக அந்த இஸ்ரேல் மக்களுக்கென்று இருந்த நீதி சட்டத்தை அழித்த, எருசலேம் ஆலய தொழுகையை கிரேக்க தொழுகையாக மாற்றிய 4ஆம் அந்தியோக்கு எபிபானாஸை குறித்துத்தான் அவரும் எழுதுகிறார். இப்படிப்பட்ட மன்னனது ஆட்சிக்குட்பட்ட இந்த இடம் இன்னும் விரைவில் இது போன்ற மாற்றங்களை காண இருக்கிறது என்று, இன்னும் விரைவில் நடக்க இருக்கின்ற நிகழ்வைத்தான் தானியேல் புத்தகத்திலும் எழுதியிருக்கிறார். அதுபோலதான் இந்த திருவழிபாட்டு நூலை குறித்து ஏதோ இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து இப்படி நடக்கும் என்று யூகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் விரைவில் நிகழ வேண்டிய காரியங்களை குறித்து தான் இந்த திருவழிபாட்டு நூலில் இந்த ஆசிரியர் யோவான் நற்செய்தியாளர் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, கனவு காண்பதும் காட்சிகள் காண்பதும் எளிதுதான். ஆனால் அந்த கனவுக்கும் காட்சிக்கும் விளக்கம் தருவது அவ்வளவு எளிதல்ல. உதாரணத்திற்கு தானியேல் நூலில் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே பார்க்கிறோம். அங்கு நெபுகத்நேசர் மன்னர் கனவு காண்கிறார், காட்சி காண்கிறார். அந்த கனவுக்கும் காட்சிக்கும் அர்த்தம் தெரியாமல், பொருள் தெரியாமல் திக்குமுக்காடுகிறார். பல மனிதர்களை வரவழைத்து அதற்கு விளக்கம் கேட்கிறார். ஒருத்தரும் ஒரு விளக்கமும் தந்த பாடில்லை. ஆனால் சிறையில் இருந்த தானியேலை அழைத்து விளக்கம் கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காட்சிகளுக்கு விளக்கம் தருவது எல்லாராலும் இயலாது. ஏன் நான் கூட இங்கு வந்திருப்பதும் கூட
என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தினால் அல்ல, மாறாக கடவுள் உனக்கு இதை வெளிப்படுத்துமாறு, நீ இதை புரிந்து கொள்ளுமாறு எனக்கு இவற்றை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதுபோலதான் இந்த மக்கள் எல்லோரும் புரியும்படியாய் இந்த இயேசுவின் நெருங்கிய பணியாளராக இருக்கக்கூடிய இந்த யோவானுக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் திருத்துவ பணிகள் நூலிலே 1 அதிகாரம் 7 வசனத்திலே பார்க்கிறோம், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்திருக்கக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் உங்களில் யாராலும் அறிய முடியாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியிருந்த போதிலும் தம் நெருங்கிய பணியாளர் யோவானுக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றால் அவர்கள் எல்லோரும் தங்களது நிலையை அறிந்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து விடுபட வேண்டும், இத்தகைய வாழ்வு பெற வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசுவின் நோக்கமாக இருக்கிறது. ஆகவே தான் இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து இந்த 7 திரு அவைக்கும் பொதுவாக ஒரு வாழ்த்து மடலை உருவாக்குகிறார். முதல் வசனங்களிலே அதிலே இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவருமான கடவுளேன், ஏன் மரித்தோர்களிலே முதலாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் அரியணையில் இருக்கக்கூடிய 7 ஆவிகளின் துணையோடு வாழ்த்தும் அருளும் அமைதியும் உங்களுக்கு உரித்தாக என்று எழுதுகிறார். இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் என்ற வார்த்தையை கேள்விப்படும் போதே விடுதலை பயண நூலிலே 3 அதிகாரம் 14 வசனம் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. எரிகின்ற முட்புதர் வழியாய் மோசே இடத்தில் பேசிய கடவுள், என் மக்கள் அழுகுரலை கேட்டேன், அவர்கள் படும் துன்பத்தை நான் கண்டேன், ஆகவே நீ போய் அவர்களை விடுவித்து கொண்டு வா என்று மோசே இடத்துல சொன்னபோது மோசே அந்த கடவுளிடத்தில் உங்கள் பேர் என்ன என்று கேட்டார். அப்போதுதான் கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொல்லு என்று சொன்னார். ஆக இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே, நீ படும் துன்பத்தில் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை விடுவிக்கவும் போகிறேன் என்ற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய செய்தியாக அங்கு இருக்கிறது. அதே போலதான் இங்கு யோவான் தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த காட்சிக்கு விளக்கமாகவும் இந்த 7 அவையினருக்கும் அவர் கொடுக்கக்கூடிய செய்தி, இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவருமான கடவுளிடமிருந்து அருளும் அமைதியும் உங்களுக்கு உரித்தாக என்று சொல்லுகிறார். அதோடு நில்லாமல் ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லும்போது கூடுதலாக ஒன்றை சொல்லுகிறார். மரித்தவர்களிடமிருந்து முதலாக உயிர் பெற்றெழுந்த ஆண்டவர் இயேசு இம்மண்ணுலக அரசர்களுக்கெல்லாம் தலைவர் என்று கூட அங்கு அதிகமாக மிகைப்படுத்தி சொல்லப்படுகிறது. இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் இயேசு இதோ விரைவில் இறையரசு வருகிறது, இறையாட்சி வருகிறது, நீங்கள் எல்லோரும் இறையாட்சிக்கு தயாராகுங்கள் என்றெல்லாம் சொன்னாரே, அவர் செத்துப்போய் இவ்வளோ நாள் ஆயினதே, என்ன நடக்கிறது, இந்த ஆட்சியாளர்கள் எல்லோரும் நம்மை இந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே என்றெல்லாம் வலிமை இழந்து நம்பிக்கை இழந்து இருந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மீண்டுமாக நம்பிக்கையை தரும் வண்ணமாகத்தான் அந்த ஆண்டவர் இயேசு இம்மண்ணுலக அரசர்களுக்கெல்லாம் தலைவராக வருவார் என்ற ஒரு நம்பிக்கையை தருகிறது. இதை கூட தாவீதினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். தாவீது உன் அரியணை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கடவுள் வாக்கு கொடுத்தார். கடவுள் வாக்கு கொடுத்திருந்த போதிலும் தாவீதினுடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. அப்போதுதான் மனமுடைந்து போகிறார். ஆனாலும் அவரை உற்சாகப்படுத்தும் வண்ணமாய், அவரிடத்தில் இன்னும் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வண்ணமாய் திருப்பாடல் 89 நாம் பார்க்கிறோம், தாவீதை தலைப்பேராகவும் இம்மண்ணுலக அரசர்களுக்கெல்லாம் தலைவராகவும் ஆக்குவேன் என்று கடவுள் சொல்வதாக அங்கு நாம் பார்க்கிறோம். ஆக தாவீது உன் அரியணை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கடவுளே வாக்கு கொடுத்திருந்த போதிலும், ஆட்சி கலைந்திருந்தாலும் ஆட்சி முடிவிட்டிருந்தாலும் நம்பிக்கை இழந்திருந்த தாவீதை இன்னும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவுக்கு கடவுள் தந்த வாக்குதான் தாவீதை தலைப்பேராகவும் இம்மன்னக அரசர்களுக்கெல்லாம் தலைவராகவும் ஆக்குவேன் என்று திரும்பவும் சொல்லப்பட்டது. அதுபோலதான் இந்த 7 திரு அவையினருக்கும் இந்த யோவான் பெற்ற காட்சியின் வழியாய் கொடுக்கக்கூடிய செய்தி இதுதான். நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் சொல்லப்படுவது இதுதான். அந்த ஆண்டவர் திரும்பவும் வந்து இவற்றையெல்லாம் நமக்கு தர காத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதுதான் முதல் பகுதியாக இருக்கிறது. இரண்டாவது பகுதி, இந்த 7 திரு அவைகளில் முதல் திரு அவையாக இருப்பது தான் இந்த எபேசு திரு அவை. இந்த எபேசு பெரிய ஒரு நகரமாக இருக்கிறது, பலரும் வந்து போகக்கூடிய இடம், அங்கு சமய கலப்பு ஏற்படுகிறது. இந்த இடத்தில்தான் இந்த அவைக்கென்று ஒரு வானதூதர் இருக்கிறார். இங்கு நம்ம எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வானதூதர் பாதுகாவலாக இருக்கிறார் என்று நாம் நம்புவது போல
இந்த திரு அவைகளுக்கெல்லாம் ஒரு வானதூதர் தனித்தனியாக இருக்கிறார். அப்படி எபேசு திரு அவைக்குரிய வானதூதரிடத்தில் தான் இந்த 2வது பகுதி சொல்லப்படுகிறது. முதலிலே பாராட்டுகிறார். உனது வலிமையை நான் பாராட்டுகிறேன். நீ எவ்வளவுதான் துன்பங்கள் வந்த போதிலும் அவற்றையெல்லாம் தாங்கி கொண்டாய், என் பொருட்டு இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டாய், ஒருபோதும் நீ சோர்ந்து போகவில்லை. திருத்தூதர்கள் இல்லாமலே நான் திருத்தூதன் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்களையெல்லாம் சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என்பதையெல்லாம் நீ கண்டுகொண்டாய். இவற்றையெல்லாம் குறித்து நான் வியந்து பார்க்கிறேன், உன்னை பாராட்டுகிறேன். ஆனாலும் உன்னிடத்தில் ஒன்று குறைவாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இவ்வளவு நல்ல காரியங்களை சொன்ன பிறகும் ஒன்று குறைவாக இருக்கிறது. அதுதான் உன்னிடத்தில் அன்பு முன்னால் இருந்தது போல இப்போது இல்லை. நீ எவற்றிலிருந்து விடுபட்டிருக்கிறாய், எவற்றை கைவிட்டிருக்கிறாய், அவற்றையெல்லாம் உணர்ந்து பார், மனம் திரும்ப முன்னால் நீ அன்பு செய்தது போல திரும்பவும் அன்பு செய்து வாழப்பாரு என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்போதுதான் இந்த யோவான் தான் பெற்ற காட்சியின் விளக்கமாக இந்த வானதூருக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், என்னதான் நீ ஞானத்திலே வளர்ந்திருந்தாலும், இந்த அறிவியலிலே வளர்ச்சி அடைந்திருந்தாலும், பல காரியங்களை குறித்து கருத்தாய் தெளிவாய் விவேகமாய் இருந்தாலும் உன்னிடத்தில் அன்பு குறைந்து போகும்போது ஏதாலும் ஈடு செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். ஆகவே நீ கொஞ்சம் நினைத்துப்பார், உனது பழைய வாழ்வை நிகழ்வுகளை எல்லாம் நினைத்துப்பார். எவற்றிலிருந்து நீ விடுபட்டிருக்கிறாய், எதை செய்ய தவறி இருக்கிறாய், அவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து திரும்பவும் அன்பு செய்வதிலே ஆர்வமாயிரு என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அதோடு வாசிக்க கேட்ட நற்செய்தியை பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு எரிகோவில் பார்வையற்ற மனிதனுக்கு பார்வை கொடுக்கக்கூடிய நிகழ்வை தான் இன்று நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு தொட்டு குணப்படுத்துகிறார், ஒரு சில வார்த்தைகள் சொல்லி அவர்களை குணப்படுத்துகிறார். ஆனால் இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தியில் மட்டும் ஒரு கட்டளை பிறப்பித்து குணப்படுத்துகிறார். ஆக இயேசுவால் எப்படி என்ன செய்தாலும் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாகத்தான் இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. மத்தேயு நற்செய்தியில் 2 பேருக்கு பார்வை கொடுக்கிறார், மார்க் நற்செய்தியிலே ஒருத்தருக்கு பார்வை கொடுக்கிறார். அதே போல தான் இந்த லூக்கா நற்செய்தியிலே, அந்த மத்தேயு மார்க் நற்செய்தியிலெல்லாம் எரிகோ நகருக்கு வெளியே தான் இதெல்லாம் நடக்கிறது. ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு எரிகோ இடையிலே ஊருக்குள்ளேயே நடக்கிறது. ரோமை பேரரசால் இந்த நகர் கைப்பற்றப்பட்ட பிறகு பெரிய ஏரோது இந்த நகரை புதுப்பிக்கிறார், எரிகோ நகரை புதுப்பிக்கிறார். அங்கே அரண்மனையெல்லாம் கட்டி எழுப்புகிறார். ஆக புதுப்பிக்கப்பட்ட பகுதி புதிய எரிகோ எனவும், ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி பழைய எரிகோ என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பழைய எரிகோ புதிய எரிகோவுக்கு இடையில் இருக்கக்கூடிய மனிதர் தான் இவர். ஆக பெரும் கூட்டமாய் போகிறார்கள், சத்தம் போட்டுக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்டவர் தான் இந்த பார்வையற்றவர். அங்கே என்ன நடக்குது, அது என்ன என்று விசாரிக்கிறார். கூட்டத்தில் கூட்டமாய் போய்கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் பதில் சொல்லுகிறார்கள், நாசரேத்து இயேசு போய்கொண்டிருக்கிறார் என்று. அது ஒரு பட்டிக்காடாக இருந்தாலும் போய்கொண்டிருக்கக்கூடியவர் நாசரேத்து இயேசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கு தெளிவாக இருக்கிறது. இவர் பார்வையற்றவராய் இருந்தாலும் நாசரேத்து இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவுடனே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொல்லுகிறார். அந்த இயேசுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த பார்வையற்ற மனிதனை பார்த்து அதட்டுகிறார்கள், திட்டுகிறார்கள், சத்தம் போடாதே என்றெல்லாம் மிரட்டுகிறார்கள். ஆனாலும் அந்த கூட்டத்தினர் கொடுக்கக்கூடிய அதட்டலையும் இந்த திட்டுதலையும் கடந்து தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்துகிறார். இவருடைய குரல் ஆண்டவர் இயேசு செவிகளிலே விழுகிறது. அன்று எரிகின்ற முட்புதரிலே தோன்றிய கடவுள் மோய்சனிடத்திலே என் மக்கள் படும் துன்பங்களை கண்டேன், அவர்களது அழுகுரலை கேட்டேன் என்று சொன்ன கடவுளை போல ஆண்டவர் இயேசுவும் இந்த மக்கள் கூட்டத்தின் நடுவே போய்கொண்டிருந்தாலும், இந்த பார்வையற்ற பர்த்தில் இந்த மனிதன் தாவீதின் மகனே என்று குரல் எழுப்பும்போது இந்த மக்கள் கூட்டம் எல்லாம் தடுத்தாலும் அவனது குரல் ஆண்டவர் இயேசுவின் செவிகளை எட்டுகிறது. திரும்பி பார்க்கிறார், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று கேட்கிறார். இயேசுவும் பார்வை பெறும், உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்பிக்கை ஆழமாக இருந்தால் எத்தனை பெரிய தடைகள் நமக்கு வந்தாலும் அவற்றை கடந்து நமது நம்பிக்கையை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் இயேசுவின் அன்பை நாம் பெறுகிறோம், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறோம். அதைத்தான் வாசிக்கிட்ட முதல் வாசகத்திலும் பல வகையான துன்பங்களுக்கு உள்ளாகி இன்னும் சொல்ல முடியாத தாக்குதலுக்கு உள்ளான மக்களுக்கெல்லாம்
வெளிப்படுத்தப்பட்ட இந்த காட்சியின் விளக்கமாக யோவான் நற்செய்தியாளர் சொல்லக்கூடியது இதுதான். பல துன்பங்கள், நமக்கு நெருக்கடிகள் வந்தாலும் போனாலும் நாம் நம்பிக்கை நிலைத்திருக்க வேண்டும். என்னதான் உலகப்போக்கிலே நவீன காலங்களிலே விவேகமாக வாழ்ந்து வந்தாலும் நாம் அன்பு செய்வதிலே குறைந்து போகக்கூடாது, நம்பிக்கையை கைவிட்டு விடக்கூடாது என்பதை தான் சொல்லுகிறது. நாம் அனுதின வாழ்க்கையில் நமது நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த உலகுக்கு ஏற்றார் போல நமது வாழ்க்கையை தள்ளி கொண்டு போகிறோமா? நம்மை அணுகி கொண்டிருக்கக்கூடிய இன்னல்கள், துன்பங்களை எல்லாம் இந்த உலக விவேகத்தோடு நாம் எதிர்கொள்கிறோமா? அல்லது நாம் தொடக்க காலத்தில் நாம் பெற்றுக்கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை வாழ்வாக்குவதற்காக எதையும் தியாகம் செய்து எல்லா செயல்களையும் அன்பினால் தாங்கி கொண்டு கடவுளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதையெல்லாம் நினைத்து பார்த்து அன்பு செய்வதிலே மனம் தளராமலும் நமது நம்பிக்கையை வெளிப்படுத்துவதில் எத்தகைய தடைகள் வந்தாலும் தாண்டி நமது நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சலை பெற தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். ஆமேன். இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றேன், ஏழை எளியோ ஏற்றம் காண என்னை தருகின்றேன். இதயம் மகிழ்ந்து ஏழை என்னை பழியாய் ஏற்றிடுவாய், கனிவாய் மாற்றிடுவாய். இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றேன், ஏழை எளியோ ஏற்றம் காண என்னை தருகின்றேன். இதயம் மகிழ்ந்து ஏழை என்னை பழியாய் ஏற்றிடுவாய், கனிவாய் மாற்றிடுவாய். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுடைய திருப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் எல்லோருக்கும் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் இறைப்பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல் மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானே. ஆகவே படைப்புக்கள் அனைத்து உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவ 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 வான் படைகளின் கடவுள ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும்
உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று நமக்கு ஊழியம் புரிய திறந்தவள் என எங்கள் எல்லோரையும் தேர்ந்து கொண்டேற அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள் மது திருநிலையினர் அனைவரும் மது அன்பில் நிறைவு பெறச் செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலாம். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இறந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுறையில் உம்மை மன்றாடுகிறோம். இவ்வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்தது போல் இவ்வுலகிலே அவரது ஆட்சி வர வேண்டுமென மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி
வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு சொன்னீரே. எங்களது குறைகள், குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் பாராமல் முது திருவை உம்மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் எல்லோருக்கும் தேவையான எல்லா அருளையும் ஆசிரியரையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தரக்கூடிய அருளையும் அமைதியையும் பிறரிடத்திலே பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி உறுத்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே, ஒன்றை நாங்கள் உங்களோடு ஒன்றிணைகிறோம். ஒற்றை உண்ணக்கூடிய நாங்கள் நீதி தீர்ப்பு தண்டனைக்கு உள்ளாகாமல் காத்து நடத்தியோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் கூட்டத்தின் அடக்குமுறையும் கடந்து கூக்குரலிட்ட பார்வையற்றவரின் குரலுக்கு செவிமடுத்தார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டார். பார்வை கொடுத்தார். இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவர் தரக்கூடிய விருந்திற்கு வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பு ஆண்டவரே, ஒரே வார்த்தையில் இந்த உலகை உண்டாக்கியவரே, வார்த்தையாலே உம் திருமகனை உலகிலே மனு உருவெடுக்கச் செய்தவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் வாசிக்கேட்ட நற்செய்தியிலே பார்வை வரும் என்ற ஒரே வார்த்தையிலே பார்வை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ள எங்கள் அன்பாண்டவரே, எங்கள் எல்லோரையும் உமது வார்த்தையினாலும் அளவு கிடந்த அன்பினாலும் இரக்கத்தினாலும் வழிநடத்தி கொண்டிருக்கிறரே, நன்றி சொல்லுகிறோம். இதோ எங்களுக்கு தூதர்களை அனுப்பி எவ்வித தீமையும்
துன்பமும் நெருங்காத அளவுக்கு பாதுகாக்கிறீரே, அவற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கும் நாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய இந்த சமூகத்திற்கும் நாட்டிலும் உலகிலும் பல வகையான நிகழ்வுகள் நடந்தாலும் போனாலும் இந்த வரலாற்று நிகழ்வுகள் எங்களிடமிருந்து வெற்றி கொண்டன என்று நாங்கள் நினைத்தாலும் வரலாற்று நிகழ்வுகளில் மறைவாக இருந்து வலிமையாக எங்களுக்கு துணை நின்று எங்களை காத்திருக்கிற இவற்றையெல்லாம் இந்த நாளில் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்கள் தூதர்கள் வழியாய் எங்களை நீர்தாமே கட்டி காக்கும்படியாய் பாதுகாக்கும்படியாய் எத்தகைய தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி தன் நம்பிக்கையை வெளிப்படுத்திய இந்த பார்வையற்ற மனிதனைப் போல இவ்வுலக நிகழ்வுகள் எங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கினாலும் தாவீதின் மகன் நீர்தாம் எங்களுக்கு எல்லாம் என்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல மன நிறைவை நம்பிக்கையை தாரும். துன்பங்களை கண்டு சோர்ந்து போகாமல் அன்பு செய்வதில் நிலைத்திருக்க எங்களுக்கு நிறைவான ஆற்றலை தாரும். இந்த மன்றாட்டையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை அம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தடைகளை தாண்டி நம்பிக்கை அறிக்கையிடுவதிலும் அன்பு செய்வதில் நிலைத்திருக்கவும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவ நீசரேயாவா. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முட்பாவமற்றாய், ஆதியில்லாதோனே மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கண்ணியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவ நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்.